ஹாய் வெல்கம் டு க்ரோ ஈட் ரிப்பீட் வித் மீ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இது வந்து ஒரு கண்டினியூவேஷன் ஷார்ட்ஸ் மாதிரி தான். நான் ஆல்ரெடி புதினா வந்து எப்படி வீட்டிலே நட்டு வச்சு வளர்க்கலான்னு போட்டிருப்பேன். பட் ஆனால் இது எனக்கு வரல. பிகாஸ் என்னோட வீட்டில் உள்ள பப்பி ஃபெபி வந்து நான் நட்டு வச்ச அடுத்த நாளே இதை நோண்டி போட்டுட்டாங்க. பரவாயில்லன்னு சொல்லி திருப்பி நான் அதையே எடுத்து நட்டு வச்சேன். பட் அந்த நோண்டினாலே என்னன்னு தெரியல, எனக்கு அது வரவே இல்லை. ஸோ இவங்க அதை நோண்டுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் நான் தண்ணி ஊற்றுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இது ஓவர் நைட் தண்ணியில் சோக் பண்ணிட்டேன் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு க்ரோ பேக் இருந்தது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதில் ஆல்ரெடி கொஞ்சம் செடி இருந்தது. அதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மண்ணையுமே ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் பழசாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் அந்த வேரெல்லாம் எடுத்துட்டு நான் பாட்டிங் சாயில் ரெடி பண்ணது ஆல்ரெடி அதில் வந்து களிமண் மாதிரி லைட்டாக இருந்தது. ஸோ அதை ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி மண் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மண்ணை போடுறதுக்கு முன்னாடி நான் 2 இன்ச்சுக்கு வெறும் கொக்கோபிட் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா புதினாவோட ரூட்ஸ்லாம் வந்து அடி வர போகாது. ஸோ நம்ம மண்ணை போட்டு ஃபுல்லாக அதை டம்ப் பண்ணாமல் நான் 2 இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து கொக்கோபிட் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சியாக எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி நட்டு வைக்கிறேன். நம்ம இதை ரொம்ப இது பண்ணணும்னு இல்லை. இந்த மண் லூஸாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், அந்த ஸ்டிக் நல்லா ஸ்டெடியாக இருந்துக்கும். ஃபைனலாக இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க. இந்த பேட்சையாவது பப்பி ஃபெபி கிட்டேருந்து காப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இது எப்படி துளுத்து வருதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். அது வரைக்கும் பாய்.